ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಲ್ರೆಡಿ ಸೆಟ್ ചെയ്ത നമ്മുടെ ജിയോ കോളർ ട്യൂனை ரிமூவ் செய்யறதா இருந்தா that means deactivate செய்யறதா இருந்தா எப்படி deactivate செய்ய முடியும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி செட் செய்த ஜியோ காலர் டியூனை ரிமூவ் செய்யறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மெசேஜ் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழ்ப்பக்கம் இருக்கிற ப்ளஸ் இந்த பட்டனை ஒரு முறை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் மேல் பக்கம் டைப் செய்யலாம் 56789. இப்படி 56789 டைப் செய்து கீழ்ப்பக்கம் இருக்கிற டிக் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் கீழ்ப்பக்கம் இருக்கிற இந்த மெசேஜ் பாக்ஸில் டைப் செய்யலாம் ஸ்டாப். கேபிட்டல் லெட்டர்லேயே டைப் செய்யுங்க. டைப் செய்த பிறகு சென்ட் பண்ணுங்க. பட் ஜியோ நம்பர்லேருந்து சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்னு டைப் செய்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்னு டைப் செய்து சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜியோலேருந்து ஒரு மெசேஜ் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலர் டியூன் டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு வரும். ஜியோ காலர் டியூனை எப்படி டீஆக்டிவேட் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.